நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தமிழகத்தில் போட்டியிட்டால் நமக்கு பெருமை. பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி தமிழகத்தில் போட்டியிட்டால் நமக்கு பெருமை என புதுச்சேரியில் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடி சிதம்பரம் கோயில் விவகாரம், ஆளுநர் ரவி குறித்துகள் என பல்வேறான விஷயங்கள் இல்லாமல் வந்துருச்சுங்க. முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடி சிதம்பரம் கோவில் விவகாரம், ஆளுநர் ரவி குறித்த கருத்துக்கள் என பல்வேறு விஷயங்களை செய்தியாளர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டார். பிரதமர் மோடி பற்றி கூறுகையில், இந்தியாவில் உள்ள 545 தொகுதிகளிலும் எங்கு நின்றாலும் பிரதமர் மோடி வெற்றி பெறுவார். தமிழகத்தில் போட்டியிட்டால் தமிழகத்திற்கு அது பெருமையான ஒன்றுதான். ஏற்கனவே குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி நின்று வெற்றி பெற்றுள்ளார். அதேபோல பிரதமர் மோடி எங்கு நிற்க வேண்டுமோ என்பது அவர் முடிவெடுக்க முடியாது. கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குமோ அதை தான் பிரதமர் மோடி பின்பற்றுவார். அதுதான் உள்கட்சி ஜனநாயகம் என்றும் பிரதமர் மோடி நின்று வெற்றி பெற்ற தொகுதி என்றால் அது எப்படியெல்லாம் மாறும் என்பதற்கு வாரணாசி ஒரு உதாரணம் எனவும், தமிழகத்தில் பிரதமர் மோடி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பொன் ராதாகிருஷ்ணன் பேசினார். அடுத்ததாக சிதம்பரம் நடராஜர் கோயில் பற்றி பேசுகையில், சிதம்பரம் நடராஜர் கோயில் விவகாரம் பற்றி பாஜக கட்சி எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. பாஜக கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. உங்களது குடும்ப கோயிலை நீங்கள் விட்டு கொடுப்பீர்களா? உங்களது குடும்ப கோவில் தெய்வம், எனக்கும் அது தெய்வம். ஆனால் அதே உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அதே போல தான் அது அவர்களது உரிமை, அதில் நாம் தலையிட முடியாது என்று தன் கருத்தை பொன் ராதாகிருஷ்ணன் முன்வைத்தார். ஆளுநர் பற்றி கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறுகையில் ஆளுநர் திமுக உறுப்பினர் அல்ல. ஆளுநர் பார்த்திங்கன்னா திமுகவோட உறுப்பினர் கிடையாது. திமுகவின் சட்ட விதிகளுக்கு அவர் பின்பற்ற நடவடிக்கை வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் செயல்படுவார் என்று ஆளுநரை பற்றியும் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் மத்தியில் தனது கருத்துக்களை முன்வைத்து பேசினார். என்ன அப்படின்னா, நம்ம நரேந்திர மோடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெற்றாருங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நின்றால் தமிழகத்துக்கு தான் பெருமை. ஏன்னா வாரணாசியில் அவர் நின்று வெற்றி பெற்ற இடம் எவ்வளோ அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. அது பார்த்திங்கன்னா மோடி முடிவெடுக்க முடியாது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கட்சியோட மேலிடம் தான் முடிவெடுக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகளை கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன தான் நடக்குது அப்படின்ற. மோடி பார்த்திங்கன்னா இந்த முறை தமிழகத்தில் நிற்பார் அப்படின்ற மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா தமிழை பற்றி அதிகமாக பேசிட்டு இருக்காருங்க. தமிழர்களை பார்த்திங்கன்னா நிறைய அளவில் பார்த்திங்கன்னா போற்றி பேசிட்டு தான் வராருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.